ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி நல்லா சாஃப்டாக செய்கிறதுக்கு உளுந்து எவ்வளோ அளவு எடுக்கணும், அரிசி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோலையில் வந்து ஒரு கோலை அளவுக்கு நல்லா தலையை தட்டுற மாதிரி உள்ள அளவில் ஒரு இது வந்து உளுந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒரு கோலை வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு இது வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1:5 அது போல் வந்து அரிசி வந்து அளந்துக்கணும். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதே ஒரு கப்புக்கு 5 கப்பு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து நல்லா தலையை தட்டினது போல் 5 இது எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவேன். அதே போல் உளுந்தையும் வந்து ஒரு 2 தடவை வந்து நான் கழுவிடுவேன். ஏன்னா இது வந்து வயலில் விளைஞ்ச உளுந்து அப்படியே டேரெக்டாக வாங்கினது, அதனால் கொஞ்சம் வந்து தூசியெல்லாம் இருக்கும். ஸோ 2 தடவை நல்லா அலசிட்டோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். இப்போது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஊற போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நான் நைட்டு அரைக்கிறதுக்காக காலையில் ஊற போடுறேன். சரிங்களா, இப்போ டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும். நான் வந்து சாயந்தரமாக தான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ வந்து வெந்தயம் எல்லாமே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கொஞ்சம் அரைப்பட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அந்த வெந்தயம் ஊற போடுறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து போதுமானது. வெந்தயம் வந்து அரைப்பட்டதுக்கப்புறம் நான் வந்து உளுந்தை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஃபுல்லாக எல்லா தோலும் எடுக்க மாட்டேன் நான் எப்போதுமே. கொஞ்சம் வந்து தோல் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹெல்தி தான். கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் வெள்ளை உளுந்தை விட. சில பேருக்கு அது வந்து கழுவுறது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வெள்ளை உளுந்து எடுப்பீங்க. இப்போது உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ திறந்து தண்ணியை வந்து தெளிச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும். இப்போ பாருங்களேன், அது நல்லா பூத்து போய் வருது பாருங்களேன். தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். சைட்லலாம் வருது இல்லைங்களா மாவு, அதை மட்டும் உளுந்து வந்து சீக்கிரமே மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து வலிச்சு எடுத்துக்கலாம். அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கிரைண்டர் வந்து சூடாகிடும். ஸோ ஐஸ்கிரீம் கொஞ்சம் அது போட விட்டு அதுக்கப்புறம் அரிசியும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஊற வைக்கிறப்பே கழுவிடுவேன். நீங்கள் அதுக்கு முன்னே கழுவலை அப்படின்னா நல்லா ஒரு 3 டைம் கழுவிடுங்க. இதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து தண்ணி வந்து இடையில ஊற்றணும் அப்படிங்கிறதுல. இது அரிசி வந்து மேலே எழுந்திருந்து வரும். அதில் வந்து சைட்லலாம் வந்து அரிசி வச்சுக்கோங்க. அதை மட்டும் நல்லா வச்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வலிச்சு வச்சிடறேன். நான் 2 கைப்பிடி அளவு என் கைக்கு வந்து நான் வந்து உப்பு போடுறேன். கல் உப்பு தான் சேர்ப்பேன் நான். நீங்கள் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சரிங்களா, நல்லா அடியோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். கை வச்சு கலந்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை கரண்டினாலும் ஓகே தான். நல்லா அடியிலேருந்து உளுந்து மாவு வந்து அரிசி மாவு வந்து அடியில் தங்கிடும். ஸோ அதனால் நல்லா அடியிலேருந்து கலந்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் நைட்டு ஒரு 10 மணி போல் மூடி வச்சுருக்கேன். காலையில் வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கேன். மணி வந்து 5:15 ஆகுது. இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம அரைச்சி வச்சோம். எனக்கு வந்து இந்த அளவு பொங்கி வந்திருக்கு. இதே சம்மர் டைம்னால் இன்னுமே நல்லா பொங்கி வந்துடும். இது வந்து வின்டர் டைம் இல்லைங்களா, நல்லா கொஞ்சம் பொங்கியிருக்கு. இப்போ இதையுமே நல்லா வந்து கை வச்சு நான் கலந்து விட்டுக்குவேன். நீங்கள் கரண்டி நல்லா லாங்கான கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நம்ம கலக்கிறத வச்சு தான் நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். துணி ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்து கேழ்வரகு புட்டுக்காக அவிப்பேன். ஸோ அதனால் அதில் கலர் மாறிடுது. ஒரு 4 இட்லி மட்டும் ஊற்றலாம்.
பாப்பா ஸ்கூல் போகணும். ஸோ அதனால் 4 இட்லி மட்டும் ஊற்றிக்கிறேன். அப்புறமா எனக்கு வந்து லேட்டாக நான் எனக்கு செஞ்சுக்குவேன். தண்ணி ஆல்ரெடி ஊற்றி அது வந்து சூடு வந்துடணும். சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க, சரிங்களா? இப்போ தண்ணி இட்லி பானையில் சூடு வந்துருச்சு. இப்போ வந்து இதை உள்ளே வச்சிடலாம். இட்லி தட்டை ஒரு தட்டு மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன். வச்சு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி வந்து நல்லாவே வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். இப்படி குத்தியும் பொழுது அந்த எதில் நம்ம குத்தி எடுக்கிறோமோ அதில் வந்து ஒட்டக்கூடாது. மாவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒட்டி இருக்கும். இதை எடுத்துட்டு நான் வெளில எடுத்துக்கிறேன். சுடுது, ரொம்ப சுடுது. நீங்கள் மேலே வந்து அந்த துணியில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு எடுங்க. அப்போ தான் வந்து அந்த துணியில் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் 5:1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே இட்லி வந்து ரொம்பவே நல்லா வரும். நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்தாலும் அதே அளவே எடுத்துக்கோங்க, சரிங்களா? தேங்காய் சட்னி வித் இட்லி தான். ஓகேங்க, கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து இட்லி எப்படி சாஃப்டாக வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.